வைசலார்கத்திற்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். ஆமீன். அவர் கண்கள்ல கிருபை மாத்திரம் கிடைச்சா போதுங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சுன்னு பாக்குறோம் இல்லையா? உலகமே அழிந்து போனாலும் கர்த்தர் நோவா குடும்பத்தை காப்பாற்றுறது காரணம் கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைச்சிச்சு. பரிசுத்த பவுலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தின் பெண் பூர்ணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்றாருங்க. ஏன்னா நம்ம எப்ப பலவீனமா இருக்கோம், எப்ப சோர்ந்து போயிருக்கோமோ அப்ப கர்த்தர் தம்முடைய பலனை கொடுத்து உங்களை எண்ணி தேற்றுகிற தேவனா இருக்கிறாருங்க. காலை தோறும் ஒரு கிருபை புதிதா இருக்குதுங்க. கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நாங்க வாழ்நாளாம் கழி கூர்ந்து மறுபடி காலையில உங்களுக்கு கிருபையா திருப்தியாக்க வசனத்துக்கு பிரகாரமாக அந்த கிருபை நம்ம வாழ்நாளாம் நம்ம திருப்தியாக்கும். அந்த கிருபையோட அளவு நம்ம மேல கர்த்தர் வச்ச கிருபையோட அளவு பாத்தீங்கன்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் கர்த்தர் நம்ம கிருபை வச்சிருக்காராம். வானத்துக்கு பூமியின் அளவு சுட்டுக்கலாம் அப்படி சொல்லல. ஏன்னா பூமிக்கு ஒரு எல்லை உண்டு, வானத்துக்கு எல்லையே இல்லை. அந்த மாதிரி எல்லை இல்லாத கிருபையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தர தேவனாகிறாரு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுள்ள கர்த்தர் சொல்ற வசனத்தின் பிரகாரமாக அவர் கிருபையை பிடிச்சுக் கொள்ளுங்க. அவர் கிருபையினுடைய தாங்கும் ஏந்தும் சுமக்கும் தப்பு வைக்கும். அவர் கண்ணில் கிருபை கிடைச்சா அது மாத்திரம் போதும். அவர் எதுவுமே தேவையில்லைங்க. மனுஷங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போவாங்க. பணம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போகும். இன்னைக்கு சரீர சுகபன் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். எது இருக்கோ இல்லையோ கர்த்தருடைய கண்களில் கிருபை, கர்த்தாவே உம்மது கிருபை மாத்திரம் எனக்கு போதும் சொல்லி கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்துருங்க. காலைதோறும் கிருபை புதிதா இருக்கு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்தில் புதிய புதிய கிருபை பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த கிருபை உங்களுக்கு நிச்சயமா மிகப்பெரிய ஒரு பலனா இருக்கும், ஆவிக்குரிய பலனா இருக்கும். எல்லா விதமான போராட்டத்தையும் மேற்கொள்ளத்தக்கதாக அவருடைய கர்த்தருக்கு தம்முடைய பலனை கிருபையா உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்த தேவனாக்கிறாரு. என்னை பலப்படுத்த கிருஷ்ணர் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனோடு வசனத்தின் பிரகாரமாக அவர் தம்முடைய பலனை கொடுத்து உன்னை பலவானாக மாற்ற போகிறாரு. பலவேன் தன்னை பலவான வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்க பலவானா மாற்ற போறாருங்க. எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை உங்களை தேடி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சமூகத்தை காத்திருந்து அமர்ந்திருந்த ஒரு புதிய புதிய கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கிருபை மாத்திரம் தான் உங்களுக்கு போதும். உலகத்துல எதுவுமே தேவையில்லை. ஆமென். God bless you.